ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், பாட்டி வீடோட என்ட்ரன்ஸ். தனியாக கவனிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் பேக் சைடு வந்திருக்கேன்ல, இதுக்கு தான் இது பாட்டி வீட்டுக்கு பேக் சைடு. ஸோ நான் உங்களுக்கு அந்த பேக் சைடு இருக்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு, பாட்டி வீட்டுக்கு பேக் சைடு இப்போ இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்னடா செவரில் இடிஞ்சிருக்குது அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுன்னா, எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் கட்டினதுங்க. 1970 65 கிட்டத்தட்ட 65ன்னு கூட சொல்ல முடியாது. 1950 இந்த வீடு கட்டினாங்க. ஸோ அதனால தான் அப்போ இருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும், எங்கள் மாமா வந்து வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் இந்த இடம் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து கார்டன் ஏரியா மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டவர் வந்து நான் வந்து 7th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது வச்சாங்க இந்த டவர். ஆனால் ஒர்க்கில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஒர்க்கில் இல்லை, சும்மா வெட்டியாக தான் இருக்குது. நான் எப்படி வெட்டியாக இருக்கணும் அது மாதிரி இந்த டவரும் வெட்டியாக நிற்குது பாருங்க. என் அம்மா இந்த கருவேப்பிலையை விடவே மாட்டாங்க, வந்தால் ஒவ்வொரு டைம் பறிச்சுட்டு போவாங்க. நானும் எங்கள் சித்தி பசங்க எல்லாம் இங்கே தான் ஜாலியாக சமயம் விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் செவர் இருக்கு இல்லையா, அப்போ ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்போ மழை பெஞ்சு அரிச்சிருச்சு பாருங்கள். 1950 இந்த வீடு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. போய் தட்டுனா டப்புன்னு சவுண்டு வரும். ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. புஷ்ஷுன்னு ஏதாவது வந்துடப்போகுது பாம்பு இது. ஸோ வாங்க, எங்கள் தாத்தா வந்து வேலை செஞ்ச இடத்த காமிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு இரும்பு இருக்குது. அந்த இரும்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி ஆழத்துக்கு உள்ளே இருக்கும். ஸோ வாங்க அந்த இரும்பு காமிக்கிற பாருங்க. ஸோ இதுதான் அந்த பனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இரும்பு வேலை அடிப்பாங்கள்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த ரவுண்ட் வீல் இருக்கும். வீல் சுற்றினா அந்த ஆக்சிஜன் அதிகமாக போய் ஏர் கிடைக்கும் இல்லையா, அந்த இரும்பு எடுத்து இதில் அடிப்பாங்க. எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தாவும் இங்கே வேலை செய்வாங்க. எங்கள் பாட்டி கிட்டத்தட்ட 5 கிலோ 6 கிலோ இருக்கிற 10 கிலோ இருக்கிற சம்டி எடுத்து அடிப்பாங்க. அது சம்டி எத்தனை கிலோ, ஒரு 15 கிலோவுக்கு மேலே வரும் அந்த சம்டி. அதை தூக்கி அடிப்பாங்கன்னா எங்கள் பாட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க அந்த காலத்தில். பக்கத்தில் காமிக்கணுமா? இன்னும் எங்கள் தாத்தா வேலை செஞ்ச டூல்ஸ்லாம் இந்த ரூமில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மரமும் அப்படி தான் ரொம்ப வருஷமாக இருக்குது. சரி, எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னா இந்த பேக் சைடு மட்டும்தான். பேக் சைடு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். வெயில் காலம் இல்லையா, ஸோ இந்த 3 மரம் தான் எங்களுக்கு நிழல் கொடுக்கும். இதுலேயே தேங்காய் எடுத்துக்குவார். ஸோ பேக் சைடு ஒரு எருமை மாடு இருக்கும். வந்தால் இந்த செவரு இருக்குல்ல, இதில் ஏறி நாங்கள் விளையாடுவோம். ட்ரெயின் மாதிரி தான் விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். அதில் ஏறி அப்படி நடந்து அந்த செவத்து மேலே ஏறி அப்படி அதெல்லாம் ஒரு காலம் அதில் ஏறி நடப்போம். சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, எங்கள் தாத்தா வேலை செஞ்ச டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டூல்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வீடே சூப்பராக இருக்கும். அந்த காலத்து ஞாபகங்கள்லாம் சூப்பராக வரும். அந்த சம்முட்டி, அந்த ரோலிங், அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என்னோடய தாத்தா யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கிச்சன் ஏரியா. ஸோ பாருங்கள், இதுதான் கிச்சன். இந்த ரூமில் தான் எல்லாம் டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ வாங்க பார்க்கலாம். உள்ள போகலாமா? கேட்டா பாருங்கள் எவ்வளோ டூல்ஸ் பாருங்கள். இருட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட் போட்டுக்க வேணாம் பாருங்கள் எவ்வளோ டூல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா சம்டி, அது உள்ளே வச்சுருக்காங்க, தூக்க முடியாது. ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்குது. 1950 கட்டின வீடுலாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா,
அந்த ரொட்டேட் பண்ணால் ஆக்சிஜன் காற்றுல பட்டு தீ எரியும் இல்லையா, அதுதான் இது. ஸோ அந்த வழியாக தான் ஏர் வெளியே வரும். பூமி கடையில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சுத்த இது இப்போவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு தெரியும் இல்லையா. ரொட்டேட் பண்ண அந்த வீல் ரொட்டேட் பண்ண இந்த உள்ளே இருக்க அந்த கொஞ்சம் இந்த மோட்டர் மாதிரி அந்த வீல் சுற்றி நமக்கு ஏர் வெளியே அனுப்பும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் இந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, கண்ணாடி போட்டு அதில் சன்லைட் வரும், அழகாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா. சுத்தியில் ஓகே, இது என்னன்னு தெரியல. யாருக்காவது இதோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். இது என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல, பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, வேறு என்ன இருக்குது? ஓ, இங்கே பாருங்கள், இன்னொன்று இருக்குது. ஓ, இது ரொட்டேட் பண்ண இது கையிலேயே, இப்போலாம் மிஷின் வந்துருச்சு. இது பாருங்கள், கையிலே ரொட்டேட் பண்ண இந்த இரும்பு த்ரெட்டை வந்து இது இரும்பு மர, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சரியாக தெரியல. த்ரெட்டு. இந்த த்ரெட்டை வச்சு அப்படியே ஓட்ட போடுவாங்க. மரக்கட்டையில் ஓட்ட போடுவாங்க, இரும்பு போட முடியாது. இது மரக்கட்டையில் எங்கள் தாத்தா தச்சர் ஒர்க்கு தான் பண்ணுவார். மரம் கட்டல் சேரு அந்த மாதிரி தான் செய்வார். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணுவார் எங்கள் தாத்தா. வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ண ஓட்டையாகும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், உளி. இது கூர்பஞ்சு. இது பேர் கூர்பஞ்சு, ஷார்ப் எட்ஜ் இங்கிலீஷில் சொன்னால். ஸோ நெக்ஸ்ட்டு இது கூர்பஞ்சுலேயே கொஞ்சம் பிக் சைஸ் பாருங்க. இது உளிங்க, உளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலேஜெலாம் படிச்சிருப்பீங்களா, மூளை மட்டம், அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது உங்களுக்கு இருந்தால் தெரிஞ்ச காமிக்கலான்னு பார்த்தா அந்த மூளை மட்டத்தை காணும். எங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க. இது குட்டி சைஸ். இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே டைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பிக் சைஸ் அங்கே இருக்குது பாருங்க. சரிதா? இது அந்த ராடு தெரியுதா? இது ஸ்மால் சைஸ் காமிச்சிடல, அதுலேயே இது பிக் சைஸ். இதில் அப்படியே டைட் பண்ணி அந்த உளி வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சம்டி பாருங்கள். எங்கள் பாட்டி அந்த சம்டியில் அடிப்பாங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க எங்கள் பாட்டி. ஸோ அந்த காலத்தில் உணவு முறை அப்படி இருந்துச்சுங்க. இப்போ தான் கெமிக்கல் சாப்பாடு ஒயிட் ரைஸே சரியில்லை, எல்லாம் உரம் போட்டு வளர்க்குறதுனால ஒயிட் ரைஸே சரியில்லை. மருந்து அதிகமாக தூக்குறதுனால சத்து கிடைக்க மாட்டேங்குது. ஆர்கானிக் ஃபுட்டே எல்லாத்துக்கும் கரெக்டாக போக மாட்டேங்குது. பணக்காரங்க மட்டும்தான் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றாங்களே தவிர விவசாயிகளுக்கே நல்லா சாப்பாடு கிடைக்கிறது இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இது சென்டரில் ஒரு பில்லர், மற்ற பக்கம் இந்த 2 பக்கம். அந்த காலத்தில் பாருங்களேன், செவுத்துக்குள்ளே வச்சு அப்படியே இந்த கட்டையை உள்ள வச்சு அப்படியே சிமெண்ட் போட்டு பூச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் இது ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த பக்கம் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி அந்த பக்கம் வெளியே என்ன, இந்த பக்கம் எப்படி உள்ளே போயிருக்குதோ அந்த பக்கம் வெளியே தெரியுங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தா யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஸோ மேக்ஸிமம் நிறைய என்னால் காமிக்க முடியும், எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, உள்ளே இருக்கா. ஸோ மேக்ஸிமம் முக்கியமான டூல்ஸ் மட்டும் காமிச்சு அந்த ரொட்டேட் பண்ணுறதை பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அந்த தச்சர் தொழில் செய்கிறவங்க, அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை ரொட்டேட் பண்ணால் அதில் அந்த இரும்பு வச்சு நல்லா அந்த இரும்பு ஹீட் ஆகி அந்த பனை காமிச்சாங்க, இரும்பு பனை, அதில் வச்சு அடிப்பாங்க, அந்த சமட்டியில் போட்டு அடிப்பாங்க. ஸோ இப்போலாம் மிஷின் வந்துருச்சு, இருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்க அந்த பக்கம் அப்படியே செவுத்துக்கள் ஜாயிண்ட் ஆகி அப்படியே வர மாதிரி. மழை பெஞ்சு அந்த மண்ணெல்லாம் அரிச்சிருச்சு, செவுத்தையே அரிச்சிருச்சு. ஸோ ரொம்ப பாருங்க, சத்தம் கேட்குதான், ரொம்ப வீக் ஆயிடுச்சு, பில்டிங்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நான் உங்களுக்கு இன்னொரு ரூம் காமிக்கிறேன். இந்த ரூம் பாருங்க,
ஆக்சுவலாக இந்த ரூம் தான் பெட்ரூமாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து இது குரூம் மாதிரி பண்ணிட்டாங்க. பெட்ரூம் தான், அப்போ அப்பப்போ சின்ன சின்ன பாருங்க. எங்கள் பாட்டி இறந்தப்போ எங்கள் பாட்டி தவறிட்டாங்க. ஸோ அதோட விளக்கு இது. ஸோ எங்கள் பாட்டி எனக்கு இப்போ பார்க்கும்போது தான் ஞாபகம். கிட்டத்தட்ட அவங்க இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை. ஆனால் அவங்க என் கூட தான் இருக்காங்க, எங்கேயும் போகல, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக என் பாட்டிகிட்ட நான் பேசுவேன் அப்பப்போ நானே பேசுவேன். போன காலங்களும் சரி, போன மனிதர்களும் சரி, நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் வரப்போகிறது இல்லைங்க. ஆனால் அவங்களோட நினைவுகள் மட்டும் என்றைக்கும் நம்ம மனசில் இருக்கும். அந்த நினைவுகளோட இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோடய பாட்டி வீடும் என்னோடய பாட்டி ஊரும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீங்களும் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் அந்த மலரும் நினைவுகளை போய் பறிச்சுட்டு வாங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் ஜகன் யூனிவர்ஸ். லவ் யூ, பாய்.